பிரபலமான திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் அனைத்தும் விட்மேட்டில். ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனம் பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. இப்ப தெருவில் பாத்தீங்கன்னாக்க திடீர்னு ஏதாவது ஒரு ஏட்டி பூட்டியா ஒரு பேச்ச பேசி அந்த தெருவிட்டே வாங்கி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தன். அந்த மாதிரிதான் அந்த பிஜேபியில இருக்க ஹெச் ராஜா. திடீர்னு யாராவது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரேஷன் கடையில் எனக்கு இது பருப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உளுந்தம்பருப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியா உன்னைய தேச துரோக வழக்கில் கைது செஞ்சிருவேன், எப்படா நீ பருப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடையில் பருப்பு கேட்கறவனை கூட தேச விரோத சக்தின்னு சொல்லி பேசுற அளவுக்கு ஒரு ஆளை வந்து தேசிய செயலாளராக வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, நாங்கள் முன் வாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு. உனக்கு தான் வாசலே எங்க இருக்குன்னு தெரியல, அப்புறம் நீ முன் வாசல் பின் வாசல் எதியான்னு. பாவம் அவர் பாட்டுக்கு மியூசிக் போட்டு பாட்டு பாடிட்டு இருந்த கங்கை அமரனை காவி சால்வையை போட்டு விட்டு இந்த ஆர்கே நகர்ல பாடா படுத்தி அவருக்கு தெரிஞ்ச பாட்டை பூரா டிவியில நல்லா பாடிக்கிட்டு இருந்தாரு. அவரை தெரு தெருவா பாட விட்டு பரதாமாக்கி இன்னைக்கு வீட்டில் உட்காந்து சோக பாட்டா படிச்சுட்டு இருக்காரு. பாவம் பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால்